வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸுக்கு 24 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரத்துல எங்களோட கூட்டணியில இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியே வருது. திமுகவுக்கு காங்கிரஸ் உண்மையாகவே தேவையா சார்? இல்ல, காங்கிரஸ் இப்போ இருக்கிற நெருக்கடி கூட்டணிய புதிய கட்சிகள் வந்திருக்கு, விஜய் கட்சி வந்திருக்கு, அதிமுக கூட பாமக சேர்ந்திருக்கு, அமமுக சேர்ந்திருக்கு, இப்படி அவங்களும் பாஜக இருக்காங்க, இப்படி அவங்களும் எல்லாம் வலுவா இருக்கும்போது திமுக எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் இன்னைக்கு அவங்க நினைப்பாங்க. அதனாலதான் இப்போ தேமுதிகவை எடுத்திருக்காங்க, நிறைய பேர் பார்ட்டியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ்ல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா இந்த 24 மணி நேரம் கெடு அப்படின்றதுக்கான காரணம் அந்த மாநிலங்களவை தேர்தல் அது இன்னும் ஒரு 2-3 நாள்ல வேட்புமனு தாக்கல்ல செஞ்சு ஆகணும். அப்போ அதுக்கு இவங்க முடிவு பண்ணி ஆகணும். மார்ச் 5ஆம் தேதி தான் கடைசி நாள். இப்போ இன்னைக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்போ அது அவங்க சொன்னாதான் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க முடிவெடுக்க முடியும். அதனால அவங்க அவங்களுக்கு ஒரு நாள் தான் கெடு, நீங்க அதுக்குள்ள முடிவை சொல்லுங்க அப்படின்றாங்க. இன்னொன்னு ரொம்ப நாளா டிராக் ஆகிட்டு இருக்கு இந்த சீட் ஷேரிங். இது அவங்க கமிட்டி நெகோசியேஷனுக்கு கமிட்டி அமைச்சே 70 நாள் அப்படி ஆகுது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனா அவங்க கேட்குற அளவுக்கான சீட்டு பிரச்சனை அதெல்லாம் இருக்கு. இவங்க எப்பவுமே இவங்க முடிவெடுக்க முடியாது. காங்கிரஸ் எல்லா மாநில தேர்தலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க எப்போதுமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்துட்டே போயிட்டு இருப்பாங்க. பீகார்ல தான் நடந்துச்சு. ஒரு வகையில தோல்விக்கு கூட அந்த மாதிரி நீண்ட நேரம் இழுத்துட்டு போனது ஒரு காரணமா இருக்கலாம் பேச்சுவார்த்தை. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவால தான் திமுக முன்னாடியே செட்டில் பண்ணிடணும். திமுகவுக்கு இன்னும் ஒரு லெசன் இருக்கு. 2016ல தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி நடந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, தேமுதிக நமக்கு வந்துடும், ஏன்னா பழம் நழுவி பாலில் விழ போகுது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அப்போ கலைஞர் சொன்னாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அதிகமா நீங்க பில்டு பண்ணிட்டே போயிட்டு திடீர்னு வரல அப்படின்னும் போது ஒரு சோர்வு வந்துடும் கேடர்ஸ்க்கு. தொண்டர்களுக்கு அந்த சோர்வு ஏற்படுத்திட்டோம்னா தோல்வியை நோக்கி அது கொண்டு போயிடும். அந்த தோல்வியை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபுல்லா எல்லாமே செட்டில் பண்ணிட்டு களத்துக்கு போகணும் அப்படின்றதான் திமுகவோட எண்ணமா இருக்கு. அதனால அவங்க ஒரு நாள்ல முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நமக்கு இன்னும் 2 நாள்ல தீர்வு நோக்கி போயிடும். சார், இப்போ அன்பில் மகேஷ் அவர்களோட ஒரு பேட்டியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தியும் தலைவரும் ஒரு முறை போன்ல பேசினாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருங்க. ஸோ இதனால காங்கிரஸ் நம்ம கூட்டணியில இருந்தெல்லாம் போகாது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வார்த்தையை அவர் சொல்றாரு. ஆனா நம்ம களத்துல நடக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு தான் திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே வைக்கிறாங்க. காங்கிரஸ் டிவிகே கூட பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றத செல்வ பெருந்தகை மறுத்திருக்காரு. அந்த மாதிரி தகவல் வர்றது தப்பு அப்படின்னு சொல்லி, நாங்க எதுவும் புறவாசல் வழியா யாரு கூடயும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா செல்வ பெருந்தகை மட்டும்தான் சொல்றாரு அப்படி. ஆமா, செல்வ பெருந்தகை தான் சொல்றாரு. ஆனா கிரீஷ் சோடங்கர் கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லல. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களை ரெக்கக்னைஸ் பண்றாங்க, எங்களுடைய காங்கிரஸோட ஸ்ட்ரென்த், ராகுல் காந்தியோட அந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாத்தையும் டிவிக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுது. பட் ஆனா அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் இருக்கே தவிர அவர் டிவிக்கேவே புறந்தள்ளுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்டா அவருக்கு கிடையாது. அவர் இன்க்ளூசிவா டிவிக்கையும் சேர்த்தே பேசுறாரு அவருடைய. ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு பார்கெனிங், உங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் நீங்க பார்கெயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்கெனிங் பவர் உங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ டிவிக்கு ஒரு கட்சியே இல்லைன்னா காங்கிரஸ்க்கு எந்த பார்கெனிங் எதுவும் கிடையாது. எதை வச்சு அவங்க பேச முடியும்? அந்த டிமாண்ட் அவங்களுக்கு உருவாகி இருக்கிறதுனால அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம பேசி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இது திமுக எந்த அளவுக்கு அதை என்டர்டெயின் பண்ணுவாங்க, எவ்வளவு தூரத்துக்கு அதை அனுமதிப்பாங்க அப்படின்றதும் ஒரு கேள்வி. ஏன்னா திமுக காங்கிரஸ் எப்படி இவ்வளவு வருஷம் பழமையான கட்சி, அதே மாதிரி திமுகவுக்கும் 70 வருஷம் 75 வருஷம் அதுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவங்க நிறைய தேர்தல் பார்த்திருக்காங்க. அதனால நீங்க இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்ல அவங்களும் விரும்ப மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நிறைய சீட் ஷேரிங், இது பவர் ஷேரிங் வரைக்கும் போனாங்க. அந்த டிமாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. சரி, அதை கேட்டா கூடுதல் சீட்டு கிடைக்கும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. இப்ப அதுலயும் அவங்க வெற்றி பெற்ற மாதிரி தெரியல. 25ல தான் இவங்க இப்ப நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 30 வரைக்கும் போலாமா அப்படின்னு முயற்சி பண்றதா நான் கேள்விப்பட்டேன். 30 எண்ணிக்கை வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் காங்கிரஸோடைய அவங்க டிப்ளமேட்டிக்கா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் திமுகவை கோவப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அது காங்கிரஸ்க்கு அதான் பாதிப்பு. இன்னொரு விஷயம் இருக்கு, இவங்க டிவிகே கூட
போனாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பாதிப்பு வரும். ஒண்ணு வந்து காங்கிரஸ் எவ்வளவு தூரம் ஜெயிக்க முடியும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாடு. ஏன்னா அவங்க வந்து வின் பண்ற அளவுக்கு பெரிய ஓட் பேங்க் உள்ள கட்சி கிடையாது. காங்கிரஸ் சொல்றீங்க? காங்கிரஸ் டிவிக்கு சப்போர்ட் இருந்தா கூட வின் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஓட் பேங்க் கிடையாது. பட் ஆனா அது ஒரு பெர்செப்ஷன் ஏற்படுத்தும் தானே? இல்ல, பர்செப்ஷன் வந்து ஜெயிச்சிருவாங்கன்றதெல்லாம் ஏற்படுத்தாது. அதெல்லாம் காங்கிரஸோட ஓட் பேங்க்லாம் இப்ப நீங்க சொல்ற இளைஞர்கள் எல்லாம் இப்போ இருக்கிற ஓட்டர்ஸ் யாரும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய காங்கிரஸுக்கு இங்க இருக்கிற ரிலவன்ஸே வந்து டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி ராகுல் காந்தி மோடியை ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்ற அந்த இமேஜ் இருக்கு, அவ்வளவுதானே தவிர இங்க கிரவுண்ட் லெவல்ல அவங்களுக்கு எந்த செல்வாக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி சில பாக்கெட்ஸ்ல இருக்கலாம், கன்னியாகுமரி அந்த மாதிரி சில தொகுதிகள்ல வேணா அப்படி இருக்கலாம். ஓவரால் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அதனால அது வந்து டிவிக்கும் எந்த வகையில பாதிப்பு வரும் அப்படின்னா, கூட்டணி நீங்க காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பிஜேபியோடைய கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கோபத்துலதான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க நேரடியா காங்கிரஸ் கூட நீங்க கை கோர்த்துட்டீங்கன்னா பிஜேபி உங்களை இன்னும் தீவிரமா எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்த அளவுக்கு விஜய் அதை தயாரா இருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால வந்து ஒருவேளை அந்த கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி அவங்க அதை அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது வந்து காங்கிரஸுக்கும் பாதிப்பு, டிவிகேவுக்கும் எலக்டோரலா பாதிப்பு இல்லைன்னா கூட வேற வகையில அவங்களுக்கு பாதிப்பு. ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்து விலகி தாவேகா கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா திமுகவுக்கு என்ன பாதிப்பு? நீங்க சொன்னீங்க தாவேகாவுக்கு பாதிப்பு இருக்குன்னு, அதே மாதிரி திமுகவுக்கும் பாதிப்பு. திமுகவுக்கு பாதிப்பு எப்படி இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த இப்ப கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குன்னா கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய தொகுதிகள் பாதிக்கும். அதே மாதிரி அதுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய சில தொகுதியில காங்கிரஸ் வலுவா இருக்கிற இடங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா மற்றபடி தமிழ்நாட்டுல நீங்க வட தமிழ்நாடு, இந்த டெல்டால அங்கெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்குலாம் கிடையாது. ஆனா முதலமைச்சரை பொறுத்தவரையில தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி அப்படிதானே இந்த தேர்தல் நெரேட்டிவ அவங்க செட் பண்றாங்க. அப்படின்றப்ப பாஜகவை தீவிரமா எதிர்க்கணும் அப்படின்னா காங்கிரஸ் அவர்களோட இருந்தா தானே அந்த எதிர்ப்பு அப்படின்றது களத்துல பிரதிபலிக்கும். இல்ல, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா காங்கிரஸ் இருந்தாதான் தமிழ்நாட்டுல ஒர்க் ஆகும் அப்படின்றது எந்த இதுவும் கிடையாது. அங்க வந்து பாஜகவை வந்து காங்கிரஸோட வலுவா திமுக எதிர்த்துட்டு இருக்கிற பிம்பம். காங்கிரஸ் எல்லாமே வந்து பாஜக எதிர்ப்ப மக்கள் ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா திமுகவை பொறுத்தவரையில? இல்ல, அதுதான் தமிழ்நாட்டு காங்கிரஸ். நீங்க சொல்ற மாதிரி தமிழ் மாநிலத்துல இருக்கிற இங்க காங்கிரஸ் கமிட்டி அது எந்த அளவுக்கு பிஜேபி எதிர்த்து இங்க செயல்பட்டு இருக்காங்க. சோ அந்த மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னா அந்த கிரெடிட் வந்து திமுகவுக்கு போவோம், அவங்க கூட்டணி மத்தவங்களுக்கு போவோம். காங்கிரஸுக்கு தான் அந்த இமேஜ் இருக்கும் அப்படின்னு. அது வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு அட்வான்டேஜ், கூட இருந்தாங்கன்னா ஒரு ஆடட் வேல்யூ தான். ஆனா சிறுபான்மையினர்லாம் வந்து காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்கதானே சார் வாக்களிக்கிறாங்க. அது வந்து இந்தியாவில மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ட்ரெண்டு. தமிழ்நாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல என்னன்னா சிறுபான்மையினர் கட்சி தமிழ்நாட்டுல இருக்கும், எல்லாமே இன்னைக்கு திமுக கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதுல எல்லாம் பாதிப்பு கிடையாது. எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்காங்க. ஆமா, எல்லாரும் இருக்காங்க. 1-2 பார்ட்டி கூட போன தடவை எஸ்டிபி எல்லாம் வெளியே இருந்தாங்க, அவங்க கூட இப்ப உள்ள வந்துட்டாங்க. அதனால அந்த இதுல பாதிப்பு, ஏன்னா அவங்க பேசுறதுதான் வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகும். காங்கிரஸ் மேல ஒன்றும் அவ்வளவு பெரிய அகில இந்திய அளவுல மோடியை எதிர்க்கிறதுனால அந்த ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசுறாரு, மற்றதெல்லாம் செய்யறதுனால அப்படி ஒரு இது இருக்கு. ஆனா ராகுல் காந்தியோட பெர்ஃபார்மன்ஸ் மேலேயும் மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அவர் பேசுறாரு, எல்லாம் செய்யறாரு, ஆனா டெலிவரி இல்ல, எதுவும் மாநிலங்கள்ல இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ராகுல் காந்திய ஒரு ஓன் பிரதரா தானே பாக்குறாங்க. அல்ல, அந்த பிரதர் ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப நேத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது அந்த பிரதர்ன்ற வார்த்தை வந்து மிஸ் ஆயிடுச்சு. போன தடவை இருந்துச்சு, ஆனா நேத்து இவரும் பிரதர்னு சொல்ல அவரும் பிரதர்னு சொல்லல அப்படின்றதெல்லாம் செய்தியில வந்துட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு நெருடலான ஒரு கம்பி மேல் நடக்கிற மாதிரி 2 பேருமே நடந்துட்டு இருக்காங்க. பிரச்சனை இருக்கு 2 பேத்துக்குள்ள அப்படின்றது உண்மைதான். இல்ல, சீட் ஷேரிங் பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கு, இல்லைன்னா அது வந்து முடிவாயிருக்குமே. ஒரு சோடங்கர் என்ன சொல்லியிருக்காரு, இது ஒரு பக்கம் சாதகமா முடியும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே, இன்னும் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இல்லங்க, இது முடிஞ்சிருச்சு, அது டெட் எண்டுக்கு போயிடுச்சு, இனிமேல் வாய்ப்பே கிடையாது, அவங்க வந்து டிவிகேவோட போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் ஒரு சில பேர் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஆயிடுச்சா? என்னுடைய பார்வையில முடிஞ்செல்லாம் போகல, அது இன்னும் அடுத்த லெவல்ல பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி ராகுல் காந்தி லெவல் தலைவர்கள் லெவல்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இது வந்து நான் ஒரு பாதிப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் பேசி முடிச்சிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க சீட்டு எண்ணிக்கையில உங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து 2 பார்ட்டியோட லீடர்ஷிப்பும் வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். அதுக்கு மேலேயும் வந்து சோனியா காந்தி கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்கலாம் இப்போ சிதம்பரம் இங்க இருக்காரு, திருநாவுக்கரசு இருக்காரு, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து பேசுறதுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் அதுக்கப்புறம் வெளியே வரும். அதனால சரி, ஆக்சுவலா வந்து காங்கிரஸுக்கு வந்து நம்ம இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம் வந்து
இப்போ மும்முனை போட்டி மாதிரி, மும்முனையில நான் ஒரு 4 முனை போட்டி, பல முனை போட்டி மாதிரி இருக்கிறதுனால கட்சி கோச்சுப்பாங்க சார். ஆனா நாம் 4 ஆமா, போட்டி 4 முனை போட்டி இருக்கிறதுனால ஒவ்வொரு தொகுதியிலும் 1000 2000 ஓட்டு. போன தடவையே வந்து 3000 ஓட்டு 5000 ஓட்டுக்கு எல்லாம் திமுக நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. சில 100 ஓட்டுகள்லாம் கூட தோத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த தடவை வந்து அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க விரும்பல. அதனால காங்கிரஸ் வந்து அவங்க வச்சுக்கணும் அப்படின்றதுதான் திமுகவுடைய எண்ணம். அந்த நோக்கிதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இல்லைன்னா காங்கிரஸ் இவ்வளவு நாளா அவங்க பேசிட்டு இருக்காங்க. 2 மாசமா வந்து ஒரு மாதிரி ராகிங் பண்ற மாதிரி அவங்களுடைய பேச்செல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து இவங்க திமுக இடம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் ஓட்டாச்சும் நம்ம விட்டுறக்கூடாது அவங்கள்ட்ட இருக்கிறது அப்படின்ற எண்ணத்துல தவிர, இல்லைன்னா வந்து இவ்வளவு எல்லாம் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. திமுக பொறுத்தவரையில அவங்கள்ட்ட ரொம்ப மிகப்பெரிய பொறுமை இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. ஆமாங்க, 2 மாசத்துக்கு மேலவே இருக்கும். அவ்வளோ நெருடல் மாதிரி. அதாவது கூட்டணி வந்து இப்ப தமிழ்நாட்டுல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எங்க கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கு, வலுவான கூட்டணி, நாங்க தான் மோடியை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உள்ள கூட்டணி எல்லாமே சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த தேர்தல் வந்து ஸ்டாலினுக்கு ஸ்டேக் உள்ள தேர்தல். பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா நீங்க அது ராகுல் காந்திக்கான தேர்தல்னு வச்சுக்கோங்க. இப்போ இவருக்கான தேர்தல் இருக்கும்பொழுது இவ்வளவு தூரத்துக்கு நெருக்கடி கொடுக்கறது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒண்ணு தலைமை விரும்பாதுன்றது ஒண்ணு, திமுக தொண்டர்கள் வந்து கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. மாணிக்கம் தாகூர் பேசுறதா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி போடுற பதிவுகளா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல கடன் அதிகம்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் நெருங்கும் போது இந்த மாதிரி ட்வீட் போட்டா எப்படி இருக்கும், காங்கிரஸுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி ட்வீட். அது மாதிரி இங்க தமிழ்நாட்டுல தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டுல கடன் அதிகம்னு ஒரு ட்வீட் பண்றாரு. இதெல்லாம் வந்து திமுக காரங்க பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் துணை இல்லாமல் திமுகவால ஒரு 25 தொகுதிகள் கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. அதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன் நானு. அப்படிலாம் கிடையாது. போன தடவையே 2021 வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்காரங்க நினைச்சாங்கன்னா அது கூட தவறு. நான் வந்து டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தேன். அப்படி ஒன்றும் வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணல. ஒரு காங்கிரஸ் இல்லைன்னா கூட இவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு இருக்கு. 120 தொகுதிகளுக்கு திமுகவே காங்கிரஸ் ஓட்டு இல்லாம வரக்கூடிய அளவுக்கு தான். நீங்க அதுக்கு 2016 எலெக்ஷன்ல வந்து அவங்க வாங்கின ஓட்டு, 2014 அவங்க வாங்கின ஓட்டு எல்லாத்தையும் நீங்க ஒப்பிட்டு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா திமுக அவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிலாம் கிடையாது. இந்த தடவை வந்து அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி எது எப்படி போகுதுன்னு யாராலையும் கணிக்க முடியல. விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்க போறாரு, அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வர்றாரு, அன்டெஸ்டட். இது சீமான் இருக்காரு. இவங்க கூட்டணி ஏற்கனவே அமமுக விலகி இருந்துச்சு, இப்போ அவங்கலாம் ஒன்னா வந்திருக்காங்க. தென் மாவட்டத்துல வந்து அமமுக பிரிச்ச ஓட்டு நிறைய இடங்கள்ல திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு போன தடவை. இப்போ அந்த மாதிரி அவங்க சேர்ந்ததுனால தென் மாவட்டத்துல சில பிரச்சனைகள், சில தொகுதிகளில் வந்து அவங்க கூடுதல் போட்டி இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கணும்னா அவங்களுக்கு காங்கிரஸோடைய அந்த எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்தாலும் சரி, ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு 2000 ஓட்டு இருந்தாலும் அவங்க அதை விடுறதுக்கு விரும்பல. அதனாலதான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க இல்லைன்னா அவங்க 25 தொகுதி தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து சும்மா சாவேக்காவோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு உச்சபட்சத்துல தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க.